என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க இந்த டிசைன் தான் ஆக்சுவலாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்லீவோட சென்டரில் மட்டும் இந்த மாதிரி டேசல் ஒர்க் வர மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ரேட் ஃபிக்ஸிங் நான் எண்ணில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 3 லைன் ஜரி த்ரெட் வச்சு பார்டர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் 4 லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் கொடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுகர் பீட் எப்போவுமே 2 சுகர் பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். மிடில் அங்கங்கே 3 சுகர் பீடு வந்தால் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 2 சுகர் பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ 4mm ஆன்டிக் பீட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 4mm எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அது ரொம்ப பெருசாக இருக்கனால நீங்கள் டபுளாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் பீட் ரிமூவ் பண்ணோன்னா ரொம்பவே லூஸ் ஆகும். 4mm கொடுத்ததுக்கப்புறமா அகைன் ஒரு லைன் சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வீட் பீடை நான் லோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மாற்றி லோட் பண்ணிக்கோங்க. வீட் பீட் நான் 4mm சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வி ஷேப்பில் வர மாதிரி மாற்றி சிக்ஸாக் மாடலில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வீட் பீட் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு வீட் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகைன் இன்னொரு வீட் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீட் பீட்க்கும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வீட் பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ ஃபிட்டிங் ஸ்டோனில் ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு வி ஷேப்புக்கும் சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்டோன்ஸ் மூவ் ஆகும், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் அவுட்லைன்லையும் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டோனோட அப்பர் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணும்போது சுகர் பீட் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது ஒவ்வொரு ஸ்டோனுக்கு டாப்லையும் ஒரு 4mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரியே எல்லா ஸ்டோனோட டாப்லையும் ஒரு 4mm அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் கேப்லையும் அந்த வி ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நான் ஒரு 3mm ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணா 4mm ஒரு சுகர் பீடு கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நெருக்க இருந்ததுனால நான் 3mm பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லீவோட சென்டரில் அந்த ஃபேப்ரிக்கோட கலர்லையே நான் திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மீடியம் சைஸ் தான். ஃபர்ஸ்ட் லைனில் நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே சுகர் பீட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் லைனில் ஸ்டோன் செயின் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 ஸ்டோனுக்கு கேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அகைன் மறுபடியும் சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். 2 லைன் கண்டினியூஸாக சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் 4mm பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகைன் மறுபடியும் சுகர் பீடே தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட எண்டில் ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வீட் பீட் 4mm சைஸில் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சர்க்கிளாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த திலகம் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதோட பாட்டமில் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் வி ஷேப் வர மாதிரி இந்த சைடு அப்படியே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாட்டமில் இருக்க கேப்பில் ஒரு ஹேங்கிங் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 4mm ஒரு சுகர் பீட் கொடுத்து புட்டாவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 1300லேருந்து 1600 வரைக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் இருக்க சேம் பார்டர் தான் அப்படியே பேக் நெக்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.